ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைல் கோபி ஃப்ரைட் ரைஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அது கோபியை வந்து சுடுதண்ணி 2 நிமிஷம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு, மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வந்துட்டு அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சைட் பை சைடு வந்து நான் பாஸ்மதி ரைஸுமே வந்துட்டு 80% வேக வச்சு நான் வந்து வடித்து வச்சுட்டேன். இதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பூண்டு வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். இது வதக்குனதுக்கப்புறம் நான் கலர் குடமிளகா போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு நான் வந்து கரம் மசாலா கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வதக்குனதுக்கப்புறம் ஆல்ரெடி வடித்து வச்சோம் பார்த்திங்களா பாஸ்மதி ரைஸு, அந்த ரைஸ் எடுத்து இதில் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் போட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கோபி ஃப்ரை, இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைல் கோபி ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்குங்க. பாய்.